அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிழி உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிகின்றே, பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாதீர் என்று என்னை காத்து வருகின்றே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்துள்ளின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Velankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Steinberg TV, as well as other social media. And in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் புனித பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடுகின்றோம். திரு அவையின் முதல் தலைமை திருத்துதராக இருந்து இயேசுவினுடைய திரு அவையை பாறையின் மேல் கட்டிய முதல் திருத்தூதர். தனக்கு பிறகு தன்னுடைய ஆட்சி பொறுப்பை கிறிஸ்து பேதுருவுக்கு அளித்தார். அந்த ஆட்சி பொறுப்பை சிறந்த முன்மாதிரியால் இயேசு கிறிஸ்துவின் உண்மை சிறனாக இருந்து இந்த திரு அவையை கட்டியெழுப்பினார். அவருடைய வழித்தொண்டர்களாக ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் நாம் கிறிஸ்துவினுடைய உண்மையான பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். புனித பேதுருவினுடைய அடித்தளம், அவர் விட்ட அந்த அடித்தளத்தினுடைய தலைமை விழா, அந்த அடித்தளத்தின் தலைமை பீடத்திலிருந்து அமர்ந்து உலகம் முழுவதையும் தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலக்குறைவாக இருக்கின்றார். கடந்த ஒரு வாரமாக உலக திரு அவையே, அகில உலகமே ரோம் வத்திக்கானை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது.
உலகில் இருக்கின்ற அனைத்து மக்களும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பூரண சுகம் பெற்று மீண்டும் தன்னுடைய அந்த திருத்தூதரினுடைய தலைமை பீட பணியை தொடர வேண்டும். பேதுரு விட்டு சென்ற அதே தலைமை பீட பணியை பேதுருவுக்கு இணையான ஒரு தலைமைச் செயலராக இருந்து உலக மக்கள் அனைவரையும், உலகத் தலைவர்கள் அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கிறார். எளிமையின் சிகரமாக இருக்கிறார், தாழ்ச்சியினுடைய மன்னராக இருக்கிறார், ஏழை எளிய மக்களின் அகதிகளின் பாதுகாவலராக இருக்கிறார் என்று அகில உலகமே இந்த நாட்களில் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறது, அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. நாமும் நேற்றைய நாளில் நம்முடைய திருத்தலத்தில் எல்லா திருப்பிலும் வேண்டிக் கொண்டோம். நேற்று மாலை அவருக்காக சிறப்பு நற்கருணை ஆராதனையும் திருப்பலி பூசிப்பு கொடுத்தோம். இன்று மாலையும் திருத்தேர்ப்போனிலே ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்னையினுடைய அருளால் ஆசிரால் அவர் பூரண சுகம் பெற்று மீண்டும் இந்த திரு அவையினுடைய தலைமை பீடத்தை அவர் வழிநடத்த வேண்டும். பேதுருவினுடைய தலைமை பீட விழாவை கொண்டாடுகின்ற இன்று நாம் உருக்கமாக இன்று அந்த தலைமைத்துவத்தில் இருந்து அகில உலக மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக திருப்பலியிலே உருக்கமாக இணைந்து நமக்கு முன்மாதிரியாக காட்டி கொண்டிருக்கின்ற அவர் நற்பண்புக்காக இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம இல்லை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின்
பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பார்வையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எந்தவித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் ஆட்சியில் பங்கு கொள்ளப் போகிறனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன ஒப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23 பதிலுரை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையும் இல்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையும் இல்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையும் இல்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும்
அஞ்சிடே கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. எனக்கேது குறையில்லை. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சக்கரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீர் பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்களில் அதன் மேல் வெற்றி கொள்ளாது. விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீர் தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீர் அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, திருத்தூதர் புனித பேதுருவினுடைய தலைமை பீட விழாவை இன்னும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த தலைமை பீட விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்திலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல்நலத்திற்காகவும் உலக திரு அவையே உரோமை உற்று நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் இந்த திருத்தூதருடைய தலைமை பீட
விழாவினுடைய சிறப்பை குறித்து நாம் சிந்திப்பது சாலச் சிறந்ததாக இருக்கிறது. திருத்தூதர் பேதுருவின் இந்த தலைமைப்பிடத்தை பற்றிய ஒரு மரபு வழி செய்தி. முதல் கிறிஸ்தவர்களாக திருத்தூதர் பேதுருவால் அழைக்கப்பட்ட அந்தியோக்கியாவில் தியோபிலஸ் என்ற ஆளுநன் அதை ஆண்டு கொண்டிருக்கிறான். இயேசுவினுடைய நற்செய்தி பணியை அவன் அங்கே ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆளுநன் தியோபிலஸ் புனித பேதுருவை கைது செய்து சிறையிலே அடைத்து துன்புறுத்துகிறான். மிகுந்த உபாதைகளை துன்பங்களை அவர் மேற்கொள்கின்றார். ஒரு கட்டத்தில் அவர் தனக்கு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை என்று சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டு அழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கிறார். என் ஆண்டவரே, ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாதை, குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். அப்போது ஆண்டவர் இயேசு, கவலைப்படாதே, இன்னும் நீ மேலானவற்றை காண்பாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட புனித பவுலடியார் ஆளுநரிடத்திலே வந்து, நீ கைது செய்து வைத்திருக்கிறாயே, அவர் யார் என்று தெரியுமா? அவர் ஒரு இறை மனிதர். அவ்வளவு பெரிய இறை மனிதரை நீ சிறையில் அடைத்து வதைத்து துன்புறுத்துகிறாய், எனவே நீ அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போது புனித பவுலடியார் அவருக்கு ஒரு செய்தியும் சொல்லுகிறார். நீ சிறையிலே அடைத்திருக்கின்ற பேதுருவை விடுதலை செய்தால் இறந்து போன உன்னுடைய மகனை அவர் உயிர்த்தெழச் செய்வார். அத்தகைய வல்லமை, சக்தி, ஆற்றல் படைத்தவர் என்று சொல்லுகிறார். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் நான் அதற்கு ஏற்பாடு சென்று சொல்லி பவுலடியார்களோடு அந்த ஆளுநன் தியோபிலஸ் சிறைச்சாலை கீழே வருகிறான். அப்பொழுது பேதுருவை பார்த்த பவுலடியார் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுங்கள். 14 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்த இவருடைய மகனுக்காக ஜெபியுங்கள். இது எப்படி முடியும்? இது என்னால் எப்படி கைகூடும் என்று பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், கடவுள் உங்களுக்கு உதவி புரிவார் என்று சொல்ல, இறந்த அந்த தியோபிலஸ் ஆளுநனுடைய மகன் உயிர் பெற்று வருகிறான். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடைந்த அவன் அந்த அந்தியோக்கியா நகர் மக்கள் முழுவரையும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை போதிப்பதற்கு சுதந்திரம் கொடுத்து அந்த அந்தியோக்கியாவிலே ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தினுடைய நடுவிலே ஒரு அரியணையை அமர்த்தி செய்து அங்கு அவன் புனித பேதுருவை அமர வைத்து அழகு பார்க்கிறான். அதுதான் முதலாவதாக வைக்கப்பட்ட 7 ஆண்டுகள் பணி செய்த பேதுரு பணி செய்த அந்த அந்தியோக்கியாவினுடைய திருத்தூதர் பேதுருவின் தலைமை பீடம். 7 ஆண்டுகள் பணி செய்த பிறகு மீண்டும் அவர் ரோமைக்கு வருகிறார். அங்கு பணி செய்கிறார், மறைசாட்சியாக இருக்கின்றார். அந்த தலைமை பீடத்தினுடைய விழாவை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். ரோமையில் இருக்கின்ற புனித பேதுரு பசிலிக்காவின் உள் சுவரில் நாம் பார்ப்போம், தூய் ஆவியாருடைய திருவுருவம் தாங்கிய கண்ணாடி ஒன்று உண்டு. அந்த படத்துக்கு கீழே பழமை வாய்ந்த நாற்காலி ஒன்று இருக்கிறது. இந்த நாற்காலியை புனித பேதுரு பயன்படுத்தினார் என்பது மரபு வழி செய்தி. இந்த நாற்காலியை பற்றி 4 மறை வல்லுநர்களுடைய உருவங்கள் இருக்கின்றன. கீழே திரு அவையை சார்ந்த புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் மற்றும் புனித அத்தனாசிஸ், மேலை திரு அவையை சார்ந்த புனித அம்ப்ரோஸ் மற்றும் புனித அகஸ்தீனார். இந்த 4 வல்லுநர்களும் இணைந்து நின்று திரு அவையினுடைய ஒருமைப்பாட்டை குறித்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பேதுருவின் அதிகாரத்தின் கீழ் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது. நாற்காலிக்கு மேலே உள்ள 2 வானதூதர்கள் இணைந்து திருத்தந்தையினுடைய 3 பொறுப்புகளை சுட்டி காட்டுகின்றார்கள். அவர் அரசர்களின் தந்தை, உலகின் ஆளுநர், கிறிஸ்துவின் பிரதிநிதி.
ஏறக்குறைய 354ஆம் ஆண்டிலிருந்து இந்த பேதுருவினுடைய தலைமை பீட விழாவானது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றும் திரு அவையிலே நாம் இதனுடைய சிறப்பை நாம் உணர்ந்து விழா எடுக்கின்றோம். தலைமைத்துவத்தினுடைய ஒரு முன்மாதிரியாக இருந்தவர் பேதுரு என்பதை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்ட அந்த பேதுரு மூப்பர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரையில், உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து காணுங்கள். தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தலைவர்கள் எவ்வாறு தங்களுடைய மந்தையை குறித்து அக்கறை காட்ட வேண்டும். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ற மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக மேற்பார்வை செய்யாதீர்கள், விருப்பமோடு செய்யுங்கள். அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருங்கள். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மந்தைக்கு முன்மாதிரியாக இருக்க சொல்லுகின்றார். இதற்கு சிறந்த முன்மாதிரி இப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்று இப்பொழுது 12வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் 2013ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அப்பொழுது உலக திரு அவையை ரோமை நோக்கி உற்று நோக்கி கொண்டிருந்தது யார் அடுத்த திருத்தந்தை என்று. அந்த நேரத்தில் இந்த உலக திரு அவையை வழிநடத்துவதற்காக தூய ஆவியாருடைய வல்லமையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மார்ச் மாதம் 13ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர். இப்பொழுது 88 வயது நிறைந்து 89வது வயதிலே அவர் இருக்கின்றார். ஆனால் இந்த வயதான வயோதிக நிலையிலும் அவர் திரு அவையை முனைப்போடு, அதாவது அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற அந்த நேரத்திலிருந்து 2005 நான் ரோமிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இறந்து விட்டார். அப்பொழுது அந்த திருத்தந்தையினுடைய இழப்பை ஏறக்குறைய 3 லட்சம் மக்கள் அவருடைய இறப்புக்கு முன்பாகவே ரோமை கூடிவிட்டார்கள். ரோமே அப்பொழுது நிரம்பி வழிந்தது. அந்த நேரத்திலே அந்த இடத்தை நிரப்புவதற்காக பெனடிக்ட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இவர் சொன்ன வார்த்தை, இவருக்கு அப்போதிலே கர்தினால்மார்கள் இவரை தேர்ந்தெடுக்க வந்தபோது சொன்னார்கள், என்னுடைய நண்பர் இவரை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்ன பொழுது இவர் வேண்டாம் என்று சொன்னார். அப்படின்னு இவருக்கு 26 ஓட்டுகள் விழுந்தன. எனவே அவருடைய ராஜினாமாவுக்கு பிறகு மீண்டும் இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்பொழுது வழக்கமாக கர்தினால்மார்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த சிசிலியன் சாப்பல், சிசிலியன் ஆலயத்திற்குள்ளே உள்ளே அழைத்து கொள்ளப்படுவார்கள். எக்ஸ்ட்ரா ஓம்னஸ் என்று லத்தீனில் எல்லோரும் வெளியே செல்கின்ற அர்த்தம். எனவே அந்த கதவுகள் பூட்டப்படும். அங்கு கர்தினால்கள் அமர்ந்து திருத்தந்தையை ஜெபத்திலும் திருப்பள்ளியும் இணைந்து வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அப்போது அந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அவர் அங்கே உள்ளே நுழைந்த பொழுது வத்திக்கானுடைய ஆங்கில சேனல் சால்ட் அண்ட் லைட் அதனுடைய மீடியா டைரக்டர்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை, சோனோ நெர்வோசோ பிரகாத்த பெருமை, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், அதனால் எனக்காக ஜெபியுங்கள் என்று அவர் உள்ளே நுழைவதற்கு முன்னால் இவ்விடத்திலே சொல்லி சென்றிருக்கிறார். அங்கே உள்ளே சென்ற பொழுது கர்தினால்மார்கள் திருத்தந்தை கடைசியில் எல்லாருக்கும் கடைசியில் உட்கார்ந்துருந்தவர். 2 நாளாக எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுடைய இறுதியிலே அந்த 12 மணிக்கு புகை வரும். அந்த புகை கொண்டில் வெள்ளை புகை வந்தால் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது அறிகுறி. அப்போது ஒரு வயதான கர்தினால் சொல்லியிருக்கிறார், லூய் கொர்தாத்தே லூய், அவரை பாருங்கள் அங்கே இருக்கிறார் என்று. கடைசியில் உட்கார்ந்த அவரை திருத்தந்தையர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அப்போ திருத்தந்தையர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த அரியணையை அமர்த்தி எல்லா கர்தினால்களும் அவருக்கு முதல் மரியாதை செலுத்துவார்கள். அந்த முதல் மரியாதை செலுத்துகின்ற நேரத்தில் இவருக்கு பக்கத்தில் இவருடைய நண்பர் கர்தினால் பிரசிலியன் கர்தினால் இருக்கிறார். இவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ எல்லோரும் வயசையாக வந்து அவரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அப்படியே சாஞ்சி சொல்கிறார் இயேசுநாதர்கிட்ட, யோவான் சொன்னது மாதிரி, நொன் டிமெந்திகாத்தை இப்போவரி, ஏழைகளை மறந்து விடாதீர்கள் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்.
அவர்கள் அந்த வணங்கி முடிந்த பிறகு தன்னுடைய பெயரை பிரான்சிஸ்கோஸ் லத்தீன் என்று சொல்லுகிறார். ஏழைகளுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயரை அவர். ஆக அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் தொடக்கத்திலிருந்து பிறகு அவர்களுடைய அந்த தேர்ந்தெடுத்த பிறகு உலக மக்களை அவர் சந்தித்து அவர்களுக்கு ஆசீர் ஃபர்ஸ்ட் போப்பினுடைய முதல் ஆசீர்வாதம், அதில் பங்கெடுப்பவர்களுக்கு சிறப்பு ஆசீர் உண்டு. எனவே எல்லா மக்களும் திருத்தந்தையினுடைய யோசேப்பே மாரியோ பெர்கோலியோ, அதான் அவருடைய ஒரிஜினல் பெயர், அர்ஜென்டினாவிலே அவர் போனஸ் ஐரஸினுடைய ஆயராக இருக்கிறார். அவர் தன்னுடைய முதல் ஆசிரை கொடுப்பதற்கு முன்னால் நாம் எல்லோரும் தலைவணங்கி திருத்தந்தையினுடைய ஆசிரை பெறுவோம். 2013 ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் நாள் இவர் தலைவணங்கி எல்லோரும் என்னை ஆசீர்வதியுங்கள். இன்றைய முதல் வாசகம், அதாவது உங்களுடைய மந்தையை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருங்கள். எளிமையினுடைய மன்னர் அவர் பரவியற்ற அந்த நேரம் முதல் பிறகு அந்த நிகழ்வுலாம் முடிந்த பிறகு இவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று இவருடைய பையை அவரே தூக்கிட்டு வர்றாரு. அப்போ இவரே போய் பில் கட்டுறார். அப்போ எல்லோரும் வந்து கேட்குறாங்க, இல்லை நானே அதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவரை வத்திக்கானை திரும்ப வைத்து கொண்டு இருக்கின்றது. ஏழை எளிய மக்கள், உறவிலே சுற்றித்திருந்த அகதிகள், ஏழை எளியவர்களுக்காக இன்று ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவர்கள் உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பல்மத தலைவர்கள், பிற சமய தலைவர்களோடு உறவாடியவர், பல்வேறு விதமான தாக்குதல்களை திருத்தந்தை ஏற்படுத்துகின்ற இந்த சீரமைப்பினால் ஆயர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஆயர்கள் இருப்பார்கள். திருத்தந்தை இப்பொழுது ஒரு அருள் சகோதரியை ஆயர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வத்திக்கான் நியமித்திருக்கிறார். ஒரு வாரத்திற்கு முன்பாக அவர் நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாக எ ஃபர்ஸ்ட் உமன் இன் த வேட்டிகன் சிட்டி, எ ஃபர்ஸ்ட் விமன், ஒரு பெண்ணை அந்த வத்திக்கானுடைய வங்கியை நிர்வகிப்பதற்காக நிர்வாகியாக நியமித்திருக்கிறார். இவ்வாறு திரு அவையில் இன்றைய நவீன காலத்தில் பல்வேறு விதமான எல்லோரும் வியக்கத்தக்க ஏழை எளிய மக்கள், அனாதைகள், பிரிந்திருப்பவர்கள் எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு சிறந்த தலைவராக நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர் உடல்நலம் பெற்றிருப்பது என்பது நம் எல்லோருக்கும் வருத்தமாக இருக்கிறது. எனவே உலகமே அவரை நோக்கி ரோமை நோக்கி திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. அவருக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எனவே புனித பேதுருவை போன்று சிறந்த முன்மாதிரியாக இருந்து ஏழை எளிய மக்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், அகதிகளுடைய பாதுகாவலாக இருந்து அவர் ஆற்றுகின்ற இந்த பணியை, இந்த தலைமை பிடித்த பணியை மீண்டும் அவர் தொடர வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்காக ஜெபிக்கிறோம். எனவே நாமும் இணைந்து இந்த பலியிலே ஜெபிப்போம். இறைவனுடைய அருளால் ஆசிரால் அவர் மீண்டும் சுகம் பெற்று தன்னுடைய தலைமை பணியை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்காக இணைந்து இப்பலியில் மன்றாடுவோம். Today we are going to pray, and also the whole world is looking at the Vatican, that we are praying for the Pope, that he can be relieved and he can have speedy recovery so that he can resume the services, that he is a model and icon of the, since we are celebrating the feast of St. Peter today, and he is the icon of all the religions. The whole world leaders are looking at him, that the principles that he has, the faith that he has, the love that he has for God and for the poor people. It is because of that he is today is venerated one of the distinguished disciple of Jesus Christ in the modern world today. So let us all pray for him in today's liturgy as well as all the liturgical services, so that our Holy Father Pope Francis may get recover and he may continue his service in the footsteps of our Lord Jesus Christ as we celebrate the feast St. Peter's Church today. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? என்னை தந்தாளே என்றும் தந்தாளே உமக்கு உரியது ஆகுமே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? என்னை
இதை தந்தாளே என்றும் தந்தாளே உமக்கு உரியது ஆகுமே. சகோதர சகோதரி, என்னுடைய முடிதமான பலி எல்லாமல்ல தந்தை என்று கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் வேண்டல்களையும் பலி பொருள்களையும் கனிவுடன் ஏற்றருள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு தலைமை ஆயரான புனித பேதுருவின் போதனையால் நாங்கள் நம்பிக்கையை முழுமையாக பற்றிக்கொண்டு நிலையான உரிமை பெற்று அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமுருகரின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை ஏற்பனை கூர்ந்து வாழ்தரும் முப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருத்தற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாழுகின்ற என்னை வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு, தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு. வாடி நின்ற என்னை வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு. நாடு கொடுக்கும் என்னையே தாவி அணைத்திட்டான். பாவியாக இருந்த என்னை பாவம் போக்கினார், நாடு பொழுதும் என்னை தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயரா, அன்பே அவரின் பெயரா, அருளே அவரின் மொழியா, இருளே போக்கும் ஒளியா, இருளே போக்கும் ஒளியா. தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு. வாடி நின்ற என்னை வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னை வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை உணவாக அளித்திருக்கின்றீர்.
அதனால் இத்தகைய மீட்பின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை அமைதி ஆகியவற்றின் அருடையாளமாய் அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழிலை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்தி முடிப்பதுமே என்ற உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் திருவனிடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இன்றைய நாளில் நாங்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக உலக திருவையோடு இணைந்து ஜெபிக்கின்றோம். கடந்த ஒரு வார காலமாக நிமோனியா காய்ச்சலால் துன்பப்படுகின்ற அவரை கருணையோடு கண்ணோக்கும். இந்த நவீன யுகத்தில் புனித பேதுருவின் தலைமைப்படத்தில் இருந்து சிறந்த முன்மாதிரியால், சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கையால் அமைதியாக, முன்மதியோடு, தாழ்ச்சியோடு ஏழை எளிய மக்கள், அகதிகள், அனாதைகள், துன்பப்படுகின்றவர்கள், சாலையோரத்திலே வீதிகளிலே பசியோடு இருக்கின்றவர்கள், இவர்களுடைய துன்பத்தை துடைப்பவராக திரு அவையினுடைய நம்பிக்கையை, திரு அவையினுடைய பாரம்பரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய காலகட்டத்தில் சுட்டிக்காட்டிய அந்த கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை, கிறிஸ்துவனுடைய பணிகளை உலக திரு அவை தலைமை நடத்தி கொண்டிருந்த வேளையில் நாங்கள் எங்கள் திருத்தந்தைக்காக ஜெபிக்கிறோம். இறைவனுடைய அருளால், ஆசிரால் அவர் பூரண சுகம் பெற்று புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் வளத்தால், பரிந்துரையால் அவர் நலம் பெற்று விரைவில் தம்முடைய பணியை புனித பேதுருவினுடைய தலைமை பீட விழாவை கொண்ட நேரத்திலே அவர் தன்னுடைய தலைமை பணியை மீண்டும் தொடர வேண்டும் என்று அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Today we remember, we offer prayers and petitions and intercession for our Pope Francis, our beloved Holy Father, who replaces St. Peter's, who witnessed in his humility, in his simple life, in his edifying life, and doing all the renewal in the church. And he is admired. He is looking at the world leaders, that he is one of the best leader in the world today. And he is giving a true model to the church, a true disciple of Christ. And today, the whole world is looking at Vatican, and we are all praying for him. We are all offering our prayers, our petitions, all the pious activity that we are offering today, and the whole world, and especially for the 1 week
the Indian church, the Tamil church, we are offering our prayers. In the shrine also we pray that our Holy Father may get a speed recover, that he may replace and he may resume all his activities, and in soon our Blessed Mother, our God Almighty, may strengthen him, may guide him, may protect him to lead the church again and to be our model in the place of Saint Peter. மேலும் எங்கள் மறைமாவட்ட ஆயர் மற்றும் பேராயத்தை பணியாற்றுகின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியிலும் ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல்கள் சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்திருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்விகளும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெயிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்கள் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இவனை தந்தையர் அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமா. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் தொடும் என்று உண்மையது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்கள் மனம் சொந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல
இவர்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கையாசனம் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.